ஹலோ மக்களே! இட்லி தோசைக்கு நான் சொல்ற மாரி சிக்கன் குருமா செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. அதுக்கு கடாயில கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், சின்ன சின்னதா கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளிய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதோட சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சிக்கன் வேகிற வரைக்கும் இதை மூடி போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ தேங்காயில் கசகசா, சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிலையை தூவி இறக்குனா டேஸ்டான சிக்கன் குருமா ரெடிங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.